இன்றைக்கி நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சிம்பிளாக ஈஸியாக அதே சமயம் மணமாக சுவையாக நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு மோர் குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலவித்யா வைக்கம் சிங். வெல்கம் டு வித்துஸ் கிச்சன். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ டைரெக்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 50லேருந்து 75 கிராம் வரைக்கும் சின்ன சின்ன சில்லாக கட் பண்ண தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பொரிகடலை, ஒட்டவர் அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி, அது 1 இன்ச் சைஸில், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல வழுவழுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட் தனியாக இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கலாம். அதில் 250 ml-லேருந்து 300 ml வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த தயிர் கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விப்பிங் மோடில் ஒரு 3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் பீட் பண்ணக்கூடாதுங்க. மிக்சியை ஓட விட்டிங்கன்னா வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி 1 செகண்ட் தான் எடுத்துடலாம், போதும். நம்ம அரைச்ச இந்த மோரை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி எடுத்து அந்த ஜார்லேயே ஊற்றி அலசி நான் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தண்ணியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மோர் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்ட அந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேருங்க. அது பொரியவும் 1 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 பெரிய வத்தலும் நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சிக்கலாம். இதெல்லாம் மளமளன்னு பொரியவும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பார்த்து எதையும் கருக விட்டுறாதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். இதை ஊற்றுனதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உடனே கிளறி விடுங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டி தட்டிடும், திட்டாக நின்றும். ஸோ உடனே அதை தூவின உடனே கலந்து விடுங்க. இது குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு வாசமும் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுப்பு ஃபுல்லாகவே சிம்மில் தான் இருக்கணும். மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பை கூட்டி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. சிம்லே இருந்து கொதிக்கும் போது தான் குழம்போட பச்சை வாசனை போகும். ஹையில் வச்சுட்டோன்னா டக்குன்னு கொதி வந்துடும், குழம்புல இருக்க பச்சை வாசனை போகாது. இன்னொன்று, மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருங்க. ஒரு கொதி வர்ற மாதிரி நுரைச்சி வரும்போது இன்னொரு தடவை கிளறி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் அடுப்பில் இருக்கிறதுக்கு நம்ம உடனே கிளறி விடணும். கிளறி விட்ட உடனே அந்த நுரை அடங்கும். திரும்ப வெயிட் பண்ணி ஒரு கொதி வருதா பாருங்கள். அது வரும்போது கை நிறைய கொத்தமல்லி எடுத்து சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக ஒரு கொதி வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம். 3 கொதி வர்றப்போ போதும். கொதிக்க விட்டுறாதீங்க, ரசம் மாதிரி தான் இது. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொதிக்கவே கூடாது. நுரைச்சி வருது இல்லையா, அந்த வர்ற டைமில் நம்ம அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுட சுட வெள்ளை சாதம் வச்சுக்கிட்டு அதில் மோர் குழம்பை சேர்த்து சைடுக்கு அப்பளம் இல்லை மோர் வத்தல் இருந்தால் போதுங்க. சாதம் உள்ளே இழுக்கும் பாருங்கள், நீங்கள் போதுன்னே சொல்ல தோணாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளான ஒரு சமையல். சமைக்கும் போதும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷம் இருக்கும், சாப்பிடும்போதும் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. பார்க்கவே அழகாக மஞ்சள் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலைங்க. வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ கண்டிப்பாக இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்